ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மில்க் மேன்ஸ் கவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மில்க் மேன்னா யாருன்னா பால்காரன். அவனோட பால்காரனை பற்றியும் அவனோட பசுவை பற்றியும் தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் உண்டு, என்னென்ன கேரக்டர்ஸ்னால் என்னென்ன கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் இருக்கா அந்த ஸ்டோரியிலன்னு பார்த்துடலாம். லெட் அஸ் see the characters. ஃபர்ஸ்ட்டு மில்க் மேன், அப்புறம் ஒரு போலீஸ்மேன் வருவார். போலீஸ்மேன், கிராசர்னால் ஒரு வியாபாரி, காய்கறி விற்கிற ஒரு வியாபாரி. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் மேன் வருவார். அப்புறம் எ பாய், அப்புறம் எ ரெஸ்லர்னால் யாருன்னா ஒரு பாக்ஸர், குத்துச்சண்டைலாம் பண்ணுவாங்கள்ல இவங்களாம் தான் இந்த ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? மில்க் மேனோட கவ் ஒரு நாள் ரொம்ப பேட் மூடில் இருக்கும். அப்போ ஒரு நாள் இந்த கவ் நடு ரோட்டில் போய் உட்காந்துரும். இட்ஸ் சேட் இன் த மிடில் ஆஃப் த ரோடு. அப்போ ரோடு நடுவில் உட்காந்துட்டு அது நகரவே நகராது, அதிலே உட்காந்துருக்கும். அப்போ மில்க்மேன் சொல்லுவார், உன்னோட மில்க்குக்காக சில்ட்ரன்லாம் வெயிட் பண்ணுறாங்க மில்க்குக்காக. அவங்க உன்னோட மில்க்கை குடிச்சு தான் அவங்க ஸ்ட்ராங்காக வளரணும். அதனால நீ ப்ளீஸ் கெட் அப் அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாரு. அதுக்கப்புறம் மாடை புல் பண்ணி இழுப்பார். அது கழுத்தில் உள்ள கயிறை பிடிச்சி அவரோட முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுப்பார். இழுத்தாலும் அந்த மாடு நகரவே நகராது. அப்போது அந்த வழியாக ஒரு போலீஸ்மேன் வருவார். அவர் பார்க்க எப்படி இருப்பாருன்னா, அவர் ட்ரெஸ்ஸில் உள்ள பட்டன், அதுக்கப்புறம் அவர் பெல்ட்டில் உள்ள பக்கிள்னால் அந்த மெட்டல், நடுவில் ஒரு மெட்டல் இருக்கும்ல பெல்ட்டில், அது அந்த சன்லைட்டில் நல்லா கிளிட்டர் ஆகும், நல்லா ஷைனிங்காக ஆகும். அப்படி அந்த போலீஸ்மேன் வருவார். அப்போது அவர் நல்ல மீசையை முறுக்குவார். மொஸ்டாச்னா என்னது, அவரோட மீசையை நல்லா முறுக்கிட்டு சொல்லுவார், இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் ஈஸியாக அந்த மாடை மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவரும் மில்க்மேன் கூட சேர்ந்து அந்த மாடை புல் பண்ணி இழுப்பாங்க. ரோடு சைடு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரோட்லேருந்து மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இழுப்பாங்க. ஆனால் அவங்களால இழுக்கவே முடியாது. கவ் அது இருந்த இடத்த விட்டு அசையாமல் அதிலேயே உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் அந்த வழியாக யார் வருவான்னா ஒரு கிராசர் வருவார். கிராசர்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ஒரு வியாபாரி, காய்கறி விற்கிற ஒரு வியாபாரி. அவர் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பட்டாணியெல்லாம் செல் பண்ணிட்டு வருவார். அப்போது அவரும் இதை பார்த்தோன்னே, சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சொல்லிட்டு இந்த கிராசரும் அந்த போலீஸ்மேன் மில்க்மேன் 3 பேரும் சேர்ந்து அந்த மாடை புல் பண்ணுவாங்க. அது ரோட் சைடு இருந்துச்சு. ரோட் சைட்லேருந்து சைடுக்கு புல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாடை திரும்பியும் நகரவே நகராது. நெக்ஸ்ட்டு யார் வருவான்னா ஒரு ஐஸ்கிரீம் மேன் வருவார். அப்போது அவர் அவரோட பெல், அந்த ஐஸ்கிரீம் காட்டில் ஒரு பெல் இருக்கும்ல, அதை ஜிங்லிங் பண்ணிகிட்டே வருவார். ஜிங்லிங்னா அந்த மணியை அடிச்சுக்கிட்டே வருவார். அப்போது அவரும் இதை பார்த்தோன்னா அவரும் இவங்க கூட சேர்ந்து புல் பண்ணுவார். ஆனால் மாடு இருந்த இடத்த விட்டு அசையாமல் அதிலே உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாய் வருவான். அவனும் ட்ரை பண்ணுவான் சேர்ந்து, ஆனால் அவனாலையும் முடியாது. அதுக்கப்புறம் ஒரு யார் வருவான்னா ஒரு ரெஸ்லர் வருவார். ரெஸ்லர்னு நம்ம பார்த்தா ஒரு பாக்ஸர், அதாவது குத்துச்சண்டை வீரர். அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா, அவரோட உடம்புலாம் அந்த சன்லைட்டில் நல்லா ஷைனிங் ஆகுது. ரொம்பவே பார்க்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த ரெஸ்லர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு 10 ஹார்ஸஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது. அதனால எனக்கு இதெல்லாம் சும்மா ஈஸி தான், நான் புல் பண்ணி இழுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட புல் பண்ணி இழுக்கிறாங்க. இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், அந்த போலீஸ்மேன், மில்க்மேன், அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மேன், அந்த ரெஸ்லர், அப்புறம் அந்த பாய் எல்லாரும் சேர்ந்து அந்த மாடை புல் பண்ணுவாங்க. பட் மாடை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, அது இருந்த இடத்துல உட்காந்துருக்கும். இப்போ இந்த மில்க்மேன், அதாவது இந்த பால்காரனுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதாவது இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் எப்படி இந்த மாடை இங்கேருந்து நகர்த்தலாங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இப்போ ஒரு பண்டில் ஆஃப் கிராஸை அவர் கையில் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு அந்த மாடுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த கவ் இட் ஸ்டார்டட் டு சூ, அதை மெல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டு அந்த புல்லை மெல்ல ஆரம்பித்தோடனே அவர் மெதுவாக அந்த ரோடு சைடு கொஞ்சம் நகருவார். அப்படியே நகர்ந்து அந்த புல், அந்த பண்டில் ஆஃப் கிராஸை அப்படியே நகட்டுவார். கொஞ்சம் நகட்டி ரோட் சைடு அப்படி மெதுவாக கொண்டு போவார். அப்புறம் மெதுவாக கொண்டு போனோன்னு அந்த கவ்வும் எந்திரிச்சு ரோட் சைட்லேருந்து சைடுக்கு வந்துடும். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. என்ன வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த ஸ்டோரியோட மாரல் பார்ப்போமா?
மாரல் என்னென்னா பீயிங் கைண்ட் அண்ட் லவ்விங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேன் ஃபெயில். அதாவது நம்ம வந்து அன்பாலையும் ஒரு கேரிங்காலையும் தான் எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஒரு வன்முறையாலேயோ அதாவது ஒரு ஃபோர்ஸாலேயோ நம்மளோட பலத்தாலையுமே எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். டு யூ லைக் த ஸ்டோரி? உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் மை ஸ்டோரி அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ.